கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதற்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி ஒரு புது மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கும். புது விஷயங்கள் யாராவது நினைப்பில் கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அப்பப்போ இருந்து வரலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் இருக்க, இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதற்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி ஒரு புது மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கும். புது விஷயங்கள் யாராவது நினைப்பில் கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அப்பப்போ இருந்து வரலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் இருக்க, இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், சமரசமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. வியாபார அனுகூல்யமாகவும் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்கிறது, வீட்டில் திருமண காரியங்கள் பற்றி பேசுகிறது, இரண்டாவது குழந்தை வரத்தை பற்றி பேசுகிறது, அதே சமயத்தில் ரொம்ப நாள் ஸ்டக்கான விஷயத்தை நீ இருந்து இதை பார்த்துக்கோன்னு சொல்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கறது, இது போன்ற காரியங்கள்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. வயசானவர்கள் கவனம் தேவை. அதே போன்று ஒரு காரியத்தில் எனக்கு ஹெல்ப்பே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னவாளுக்கு பக்கத்தில் யாராவது நிற்கக்கூடிய வாய்ப்புகள், நான் இருக்கேன், நோ வரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த மாதத்தில் குலதெய்வம் நவகிரகம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். நாம் இன்னைக்கு ஃபுல் ஆன் பக்தியில் மாத பலன், அதாவது ஆவணி மாதத்திற்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதமே ஒரு சிறப்பான மாதம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷங்கள் இருந்துருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் முகூர்த்தங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஆவணி மாதத்துக்குண்டான ஒரு நல்ல காரியங்கள் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய கடல் சீற்றங்கள் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள், சில அழிவு, சில பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்வி நம்ம படுவோம். மாணவர்களிடையே சில ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம படுவோம். பெரிய தலைவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். விமானம் சம்பந்தமான விபத்துகள் போன்ற விஷயங்கள் நம்ம காதில் படக்கூடியதாக இருந்துருக்கும். சில தட்டுப்பாடுகள், சில கட்டுப்பாடுகள், தட்டுப்பாடுகள் ரெண்டுமே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பெரிய பிளேயர், அந்த பிளேயருக்கு ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தீராத உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறதும் பார்க்க முடியுது. அதே போன்று இந்த மாதத்தில் கண்டுபிடிப்புகள்னு சொல்லுவாங்க. கொடிய நோய்க்குண்டான கண்டுபிடிப்பு மருந்துகள் ஆராய்ச்சி சிறப்பாக இருந்துருக்கும். பள்ளி பாடங்கள், பள்ளி சம்பந்தமான திட்டங்கள், இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதத்துக்குண்டான பலாபலன்கள், பொதுவான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்க போகிறோங்க.